மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தமிழ் முந்தைய வினாத்தாள் பார்த்துட்டு இருக்கோம். முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது கவிஞர் தேனரசன் படைப்பு இல்லை? ஆப்ஷன் டி, மழை பற்றிய பகிர்தல்கள். பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு 8. பொதுமொழினா என்னன்னா, 8 இருக்கு மொத்தமாக எழுதும் போது 8 ஒரு எண்ணை குறிக்கும். இதே நம்ம பிரித்து எழுதும் பொழுது எல் கூட்டல் தூ, அதாவது எல்லை உண்ணுங்கள் அப்படின்னு வரும். இதே பொதுமொழி. அடுத்த வினா, காலம் கடந்த பெயரச்சம் வினைத்தொகை. பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவன் யார்னா துரியோதனன். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகனார் யார்னா திருவி கல்யாண சுந்தரனார். 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்னா கால்டுவெல். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் யார்னா பாரதியார். உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க பாடும் பாடல் வகை எதுனா நாட்டுப்புற பாடல். பகை என்னும் பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழியை தேர்க. தூ அப்படின்னு போட்டிருக்காங்க, தவறு. தூ நெடில் என்றால் தூய்மை என்ற அர்த்தம். சரிங்களா, இந்த கேள்வியே தவறுதேன். ஏன்னா நே என்றால் அன்பு, மோ என்றால் மோத்தல், சி என்றால் இகழ்ச்சி. கொடுத்துருக்கிறதுக்கு சம்பந்தமே இல்லை. அடுத்த வினா, தவறான ஒளிமரபு சொல்லை தேர்வு செய்ய. தவறானது கேட்டிருக்காங்க. புறா குணுகும், ஏன்னா இது குளறும்னு போட்டிருக்காங்க, தவறு. மற்றதெல்லாம் சரி. அடுத்த வினா, உழவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்க. அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூடா நட்பு கேடாய் முடியும், இப்பழமொழியால் நாம் அறிவனவற்றை தேர்க. கூற்று 1, தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும். கூற்று 1 சரி. கூற்று 2, நட்பு நமக்கு கேடயம் போல் பாதுகாப்பு தரும். அதாவது கொடுத்துருக்க பழமொழிக்கு ஏற்றது எதுனா கூற்று 1 தான். சரிங்களா. அடுத்த வினா, நும்மனை சிலம்பு கழியி அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் கழிக. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா ஐங்குறு நூறு. பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல்கள் என்னன்னா பரிபாடல், கலித்தொகை. அகநானூறு நெடுந்தொகை எனவும் அழைக்கப்படுகிறது. அகன் அமர் காதல் ஐய நின்னோடும் எழுவர் ஆனம் என்று ராமன் யாரை குறிப்பிடுகிறார்னா விபீஷணன் இருக்கார்ல, அவர் தான் குறிப்பிடுகிறார். அதாவது வீடனன். அடுத்த வினா, ஒவ்வொரு சிவனடியார் பெருமையையும் ஓர் அடியில் கூறும் நூலை பாடியவர் யார்னா சுந்தரர். திருவிளையாடற் புராணத்தில் உள்ள திருவிளையாடல்களின் எண்ணிக்கை 64. முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டதுனா 225. ஒரு நிமிடம் மக்களே, இதில் பாருங்க, ஒரு அடியில் கூறியிருக்கார் சுந்தரர். சரிங்களா. ஒரு பாடலாகவே எழுதியது யாருன்னா சேக்கிலாருடைய பெரிய புராணம். நான் புரிஞ்சுக்கணும். அடுத்த வினா, அகர வரிசையில் அமைத்தெழுதுக. அகர வரிசைனா என்னன்னா உயிர் எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய எழுத்துக்களான ஆனா அவனா இருக்குல்ல, அந்த எழுத்தில் ஒரு சொல் வந்துச்சுன்னா அதை முதலிலும், உயிர்மை எழுத்துக்கள்லாம் இருக்குல்ல கா ஞா சா, அந்த வரிசையெலாம் இருக்குல்ல கா கா கி கி ஞா ஞா சாசு, அந்த மாதிரி அந்த வரிசையில் ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அதை பிறகும் எழுத வேண்டும். இங்கே கொடுத்துருக்கு எல்லாமே உயிர்மை எழுத்துக்கள். மா வரிசை கொடுத்துருக்காங்க. மா வரிசையில் ஃபஸ்ட் எழுத்து என்ன? மா மா, மீ மீ, மூ மூ. அதன் அடிப்படையில் தான் அகர வரிசையில் அமைத்து எழுத வேண்டும்.
ஆப்ஷன் சி தான் சரியான விடை. மண்மான் மிளகு மீன் முன் மூடி மெல்ல மேடு. அடுத்த வினா. வேர்ச்சொல் காண்க. ஞாலம் ஞால். பொருத்தமான விடையை தேர்வு செய்க. குழந்தை தனது ஒரு விரலை காட்டி இந்த விரல் சின்ன விரலா பெரிய விரலா என கேட்பது வினா வலு. வலுனா என்னன்னா பிழை என்று அர்த்தம். என்ன ஏன் பிழைனா கேள்வியே தப்புங்கிறாங்க. என்ன தப்புனா 2 விரலை காட்டி சிறுசா பெருசான்னு கேட்டால் சரி, ஒரு விரலை காட்டி எப்படி சிறுசா பெருசான்னு கேட்டது தவறு. அடுத்த வினா. பொருந்தாததை கண்டறிக. அத்திக்காய் ஆலங்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் காய் வகைகள். தண்ணீர் தொட்டி என்பது பொருந்தாதது. அடுத்த வினா. ஆதிரையான் என்பது எவ்வகை பெயர் சொல்னா காலப்பெயர். சொற்களை முறைப்படுத்துக. என்னன்னா சொற்கள் முன்னும் பின்னும் மாறி இருக்கு, நம்ம சரியான சொற்களை சரியான இடத்தில் இட வேண்டும். அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். சரி. அடுத்த வினா. ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக. நா நெடில் என்றால் நாக்கு என்று அர்த்தம். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேறுக. தாள் தாள். குண்டுலா தாள் என்றால் தாலாட்டு என்று அர்த்தம், அதாவது நாக்கு. தாள் அதாவது பள்ளிக்கு வருகின்ற தாள் என்றால் பாதம் என்று அர்த்தம். தாள் பணிந்து அப்படின்னு சொல்றோம்ல, அவன் தாள் பணிந்து. தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எவை? இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. கிரேக்க அறிஞர் தாலமி தமிழகத்தில் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக எந்த ஊரை குறிப்பிட்டுள்ளார்னா கரூர். அடுத்த வினா. தமிழகத்தின் தலைநகராக சென்னையே இருக்க வேண்டும் என்பதற்காக தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என முழங்கியவர் யார்னா மாபோ சிவஞானம். அம்பேத்கரின் இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி ஆகும். வாணிதாசன் நூல்கள் என்னன்னா தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம். ஆண்டி பண்டாரம் உன்னை வேண்டிக் கொண்டேனே எனும் நாட்டுப்பாடலை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் யார்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. வேங்கடத்தில் குலசேகர ஆழ்வார் டேஸாக இருக்க விரும்பினார், படியாக இருக்க விரும்பினார். 1981 முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றியவர் யார்னா தேவநேய பாவனார். தமிழ் மகள் என பாரதியாரால் அழைக்கப்பெற்ற பெண்பாற் புலவர் யார்னா ஔவையார். கூற்றும் காரணமும் கேட்டிருக்காங்க. கூற்று. காவடியாட்டம் மரத்தண்டின் இரு முனைகளிலும் சிற்ப வேலைப்பாடு உள்ள பலகையை பொருத்தி மூங்கில் குச்சிகளால் அரைவட்டமாக இணைக்கின்றனர். கூற்று. காரணம். கா என்பதற்கு பாரந்தாங்கும் கோல் என்று பெயர். கூற்றும் சரி, காரணமும் சரி. மரக்கால் கூத்து என்று அழைக்கப்படுவது எதுனா பொய்க்கால் குதிரையாட்டம். உலக சரித்திரம் என்ற நூலை புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் யார்னா ஜவஹர்லால் நேரு. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. வளவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான். கிணற்று தவளைனா என்னன்னா வளவன் குறுகிய அறை உடையவன் ஆக வாழ்ந்தான். அடுத்த வினா. மீண்டும் ஒரு உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள். பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவியது. குன்றின் மேலிட்ட விளக்கு போல அப்படின்னா என்னன்னா புகழ், பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது. அடுத்த வினா. கீழ் வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது? அமைச்சர் விருது வழங்கினார். செய்வினைனா எப்படின்னா எழுவாய் தான் முதலில் வரும். எழுவாய்னா என்னது? அமைச்சர் தான் எழுவாய். செய்யப்படு பொருள் விருது வழங்கினார். அது மட்டும் இல்லை, செயப்பாட்டு வினா எப்படி இருக்குன்னா கடைசியில் படுபட்டது பெரு பெற்றது அப்படின்னு முடிஞ்சுன்னா அது செயப்பாட்டு வினை. அடுத்த வினா. பின் வருவனவற்றுள் வினா தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிய. இது பாரதியாருடைய பாடல். ஆப்ஷன் டியை பாருங்க. வானகமே இளவெயிலே மரச்செறிவே. இதை மட்டுமே வினா தொடர் அல்ல, மற்றது எல்லாமே வினா தொடர். காணலின் நீரோ காட்சி பிழைதானோ நானும் ஓர் கனவோ இதெல்லாம் வினா தொடர் மாதிரி இருக்குங்க.
கடைசியில் வினாக்குறி வர வேண்டும். அடுத்த வினா, அடிநிமிர் வில்லா செய்யுட் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது கீழ்கணக்கு நூல்கள். சரிங்களா? கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர்னா சமணம். வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் எதுனா நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் யார்னா ஆல்பர்ட் ஸ்வைட்சர். தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் எது? திருமந்திரம். தேவநேய பாவனார் அவரை பற்றிய கூற்று கேட்டிருக்காங்க. இது சரி மட்டும் பார்ப்போம். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். சரி. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். சரி. பள்ளி பறவைகள் என்ற நூலை எழுதியவர். தவறு. ஏன்னா பள்ளி பறவைகள் என்ற நூலை எழுதியார்னா பாவலேறு பெருஞ்சித்திரனார். கூற்று 1, 2 மட்டும் சரி, 3 தவறு. அடுத்த வினா, தம் மீது எச்சமிட்ட கொக்கை விழித்து பார்த்து எரித்தவர் யார்னா கொங்கண சித்தர். ஒரு பழமொழி கூட இருக்கு, கொக்கென்று நினைத்தாய கொங்கணவா அப்படின்னு. அட்டமா சித்திகள். இதில் அட்டம் எனும் சொல்லின் பொருள் 8. வல்லைப்பாட்டு என்பது உலக்கைப்பாட்டு. தப்போது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும், எந்தை நின தருட்போல ஏம்பிடல் வேண்டும். இதில் உள்ள ஏபு சொற்கள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. வேண்டும் வேண்டும். ஏபுனா என்னன்னா கடைசி எழுத்தோ கடைசி அடியோ ஒரே மாதிரி வந்தால் அது ஏபு என்று சொல்லப்படும். அடுத்த வினா, சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிய. இந்த பூமியின் இந்த இப்பு வரணும். பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும். இப்பு வரணும். சரிங்களா? அடுத்த வினா, பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் எத்தனா 10. எத்தனை வகைப்படும்னாத்தே 2 வகை. என்னன்னா ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ். ஆண்பார் பிள்ளைத்தமிழ் 10 பருவம், பெண்பார் பிள்ளைத்தமிழ் 10 பருவம். பருவம் என்று கேட்டால் 10. எத்தனை வகைப்படும் என்று கேட்டால் 2. அடுத்த வினா, பாரதி தன் குயில் பாட்டில் பாடும் பாடல் வரிகளை கண்டறிய. பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின்மிசை இல்லையடா. அடுத்த வினா, நீராறும் கடல் உடுத்த என தொடங்கும் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் எதுனா மனோன்மணியம். இந்த நூலை எழுதியவர் யார்னா சுந்தரனார் பிள்ளை. ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப என்ற தொல்காப்பிய நூற்போக்கேற்றதொரு இலக்கிய வடிவம் என்னன்னா உலா. குரம் என கூறப்பெறும் சிற்றிலக்கிய வகை எதுனா குறவஞ்சி. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தரும் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. புலி புலி. பள்ளிக்கு வருகின்ற புலி அந்த குண்டுலா வந்துச்சுன்னா விலங்கு, அதாவது குண்டுலா வந்துச்சுன்னா புலி என்றால் விலங்கு. பள்ளிக்கு வருகின்ற லா இருக்குல்ல, அந்த லா வந்துச்சுன்னா புலி என்றால் பழம். அடுத்த வினா, சரியான தமிழ் சொல் தேர்வு செய்ய. ஃபோக் ஆர்ட்ஸ்னா நாட்டுப்புற கலைகள். ரேவதி என்ற புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் யார்னா நா. பிச்சமூர்த்தி. அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்களில் முதன்மையானது எதுனா தண்டி அலங்காரம். பழமொழிகள். பழமொழி ஆங்கிலத்தில் கேட்டிருக்காங்க, நம்ம தமிழ் படுத்தணும். ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட் அப்படின்னா என்ன? கல்வி கரையில் கற்பவர் நாட் சில. கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை எடை உள்ள டேஸ் கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. எத்தனா 3681. அடுத்த வினா, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார்னா பாரதியார். திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம். முதிரையும் சாமையும் வரகும் பொய்மணி குதிரை வாளியும் களம் குவித்து குன்று என இவ்வரிகள் குறிக்கும் நிலம் எதுனா முல்லை நிலம். திரிகடுகம் என்னும் நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை 100. கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவன் யார்னா முதலாம் குலோத்துங்க சோழன். இது எழுதியது யார்னா ஜெயங்கொண்டார்.
தமிழின் முதல் அகராதியான சதுர அகராதியை இயற்றியவர் யார்னா வீரமாமுனிவர். சரியான அகரவரிசையில் அமைந்த தொடரை தேர்க. மண்டூகம் மலையில் மாய்ந்தது. அடுத்த வினா. படி என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடு. படித்தவர். வா என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தெடுக்க. வந்து. அமர்ந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்க. அமர். பொருத்துக. செய்யுளிசை அளபடை நல்ல படா பறை. இன்னிசை அளபடை கெடுப்பது ஊம். சொல்லிசை அளபடை வரணசை ஒற்றளபடை என்கிறைவன். அளபடைனா என்னன்னா ஒரு எழுத்து நீண்டு ஒழித்தல். சரிங்களா, அதே அளபடை. நெடிலுக்கு பக்கத்தில் ஒரு குறில் வரும், அதே அளபடை, அதே உயிரளபடை. மூடுபனி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்னன்னா வினைத்தொகை. முகத்தை குறிப்பது டேஸ் பெயராகும். சினைப்பெயர். பெயர் சொல் மொத்தம் 6 வகைப்படும். அதில் ஒன்றுதே சினைப்பெயர். தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்து கொண்டவர் யார்னா ஜி.யு. போப். சேர நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் ஒன்று தந்தம். அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவப்பட்ட ஆண்டு எதுனா 1930. டாக்டர் திருமதி முத்துலட்சுமி ரெட்டியார் தான் நிறுவியிருப்பாங்க. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த என கரும்பை பிழியும் எந்திரம் பற்றி கூறும் நூல் எதுனா 1810. அடுத்த வினா. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்னா ஜி.யு. போப். தத்துவ சரடு, இருண்மை, அறிவியல் நுட்பம், படிமம், அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படித்தவர் யார்னா தருமு சிவராமு. பிக்ஷு, ரேவதி ஆகிய புனை பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் யார்னா நா. பிச்சமூர்த்தி. காட்சிக்கு புலியாகி கொடுமை மாளா கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவான் என்று கூறியவர் யார்னா முடியரசன். கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களுள் கரிசலாங்கண்ணியின் பெயர் அல்லாத ஒன்றனை கண்டறிய. ஞானப்பச்சிலை. சரிங்களா. அடுத்த வினா. தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர் யார்னா சி. இலக்குவனார். வசன நடை கைவந்த வல்லாளர் என்று ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் யார்னா பருதிமார் கலைஞர். எப்பண்பின் அடிப்படையில் நாடக கலை அமைந்துள்ளதுன்னா போலச் செய்தல். 2 வாக்கியங்களுக்கு இடையே வரும் சரியான இணைப்பு சொல்லை அறிக. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. அடுத்த வினா. விடைக்கேற்ற பொருத்தமான வினாவை தேர்க. விடை என்னன்னா அன்னம் கூடை முடைந்தால். இதுவே விடை. இந்த விடைக்கேற்ற வினா என்னன்னா அன்னம் என்ன செய்தால். துவா என்பதன் எதிர்ச்சொல் யாதுன்னா பறித்தல். துவானா என்னன்னு சரியா தர்ற பார்த்துக்கோம். அடுத்த வினா. பொருத்தமற்ற இணை தேர்க. இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம், எண்ணிருப்பாறு தெளிவாகும். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி பொருந்தாத எதுகை, மோனை, ஏபு எது என்ன கண்டறிந்து எழுதுக. சரிங்களா. எதுகை என்னன்னா இருப்பது, மோனை என்னன்னா அதாவது இணை மோனை கேட்டிருக்காங்க. மோனைனா என்னன்னா முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. சரிங்களா. இணை மோனைனா என்னன்னா அதாவது இணை மோனைனா 1வது அடியும் 3வது அடியும் நினைக்கலாம். சரிங்களா. செக் பண்ணி பார்க்கணும். அடுத்த வினா.
கீழ் வருவனவற்றுள் செயப்பாட்டு வினை வாக்கியம் எது? பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது. கீழ்கண்டவற்றுள் கட்டளை தொடர்கள் எவை? 1, 2, 3 ஆகிய மூன்றும் கட்டளை தொடர்கள். அகராதியில் காண்க. படம் தரும் செய்தியை பத்தியாக தருக. காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. இது மூன்றுமே கட்டளை தொடர். புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம் என்பது கட்டளை தொடர் அல்ல தொடர். இது செய்தி வாக்கியம் நினைக்கலாம். அடுத்த வினா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் உருவாக்குக. அப்படின்னா என்னன்னா, ஒரு வாக்கியத்தில் சொற்கள் முன்னும் பின்னும் மாறி இருக்கும். சரியான சொற்களை சரியான இடத்தில் எழுத வேண்டும். மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்கள் ஒருவர். அடுத்த வினா, தாளாற்றி தந்த பொருளொன்று வள்ளுவர் உரைப்பது என்னன்னா, தன் முயற்சியால் ஈட்டிய பொருள். குடும்பம் எனும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எதுனா, திருக்குறள். பிரான்சு தேசிய நூற்கூடத்தில் மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்கள் உள்ளன என்று கூறியவர் யாருன்னா, தனிநாயகம் அடிகள். கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம் எதுனா, சென்னை எழும்பூர். சரிங்க மக்களே, நன்றி மக்களே. நல்லா படித்து நல்லா வேலைக்கு போங்க மக்களே. நன்றி, வணக்கம்.